The time has come for India to become a superpower. உலகத்திலேயே மிகவும் வலிமையான சூப்பர் பவராக இந்தியா மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. But that can only happen when all of you sitting in front of me become Superman and Superwoman. அது எப்போது நடக்கும் என்றால், என்னை எதிரே அமர்ந்திருக்கிற நீங்கள் அனைவரும் சூப்பர்மேனாகவும் சூப்பர் உமனாகவும் மாறும்போதுதான் இந்தியா ஒரு சூப்பர் பவராக மாற முடியும். And therefore, today we will all take a pledge. We will all take a commitment, a promise that we will be soldiers of developed India. இன்று நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாறுவதற்கு நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். We will all become Viksit Bharat ambassadors. நாம் அனைவரும் வளர்ச்சி அடைந்த இந்தியாவின் தூதுவர்களாக மாற வேண்டும். We will all spread the word about the various schemes that Prime Minister Modi has brought to the country. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களை அனைவருக்கும் சென்றடையுமாறு நாம் பரப்ப வேண்டும். We will all work together as one family. ஒரு குடும்பத்தை போல நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும். I would like to urge all the officials in the room, please look at this as your duty, as your public service. இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இதை உங்களுடைய கடமையாக, சமூக கடமையாக தயவு செய்து கருதுங்கள். Encourage more and more beneficiaries to take the benefit of these schemes. இந்த திட்டங்களின் மூலம் பயன் பெறுபவர்களை மேலும் மேலும் அதிகரிக்க ஊக்கமளியுங்கள். And if every Garib, every Yuva, every Annadata and every Nari, we all come together, nobody will be able to stop India from becoming a developed nation when we celebrate 100 years of independence in 2047. ஒவ்வொரு விவசாயியும், ஒவ்வொரு பெண்மணியும், ஒவ்வொரு இளைஞனும் ஒன்று கூடி செயல்பட்டால் இந்திய நாடு கண்டிப்பாக வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும். அதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை.